டெசிஷன் மேக்கிங் ஆர் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃப்ளோவை இது டிசைட் பண்ணுறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இல்லை கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகணும். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகணும். ஸோ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃப்ளோவை நம்ம கண்டிஷன் வழியாக சேஞ்ச் பண்ணுறதுனால இதை வந்துட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ இல்லை டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்துட்டு ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, எல்ஸ் இஃப் லேடரு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்துட்டு கொடுப்போம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரூவாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ அது மட்டும் தான். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அதுக்கு ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். இஃப் சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் போய்டும். அங்கேருந்து என்னோட ப்ரோக்ராம்ங்கிறது ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு ஃப்ளோ சார்ட்டில் நம்ம ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ நம்ம டாப் டவுன் அப்ரோச் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் இஃபுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 வேரியபிளை இன்புட்டாக வாங்கியிருக்கேன். ஸோ 2 வேரியபிளில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏபின்னு சொல்லிட்டு 2 வேரியபிளை வந்துட்டு இன்புட்டாக வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ வேல்யூஸ் வாங்கினதுக்கப்புறம் ஏ நாட் ஈக்குவல் டு பியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். அதாவது வந்துட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நாட் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேன். ஸோ நாட் ஈக்குவலுக்கான சிம்பிள் இது. ஸோ செக் பண்ணிடுறேன். ஸோ அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா அங்கே உள்ள வந்துட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகாது. ஸோ ரன் ஆகாமல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கெட் சிஹெச்சில் வந்துட்டு வெயிட் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே நடக்கும். ஸோ பார்க்கலாம் அவுட்புட்டு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 10 ஸ்பேஸ் வந்துட்டு 20. ஸோ இப்போ வந்துட்டு நாட் ஈக்குவல் அப்படின்றதுனால அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இதே வந்துட்டு நம்ம ஈக்குவலாகவும் கொடுக்கலாம். ஆல்ட் F9 அதே மாதிரி கண்ட்ரோல் F9 கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நான் 10 கொடுக்குறேன். ஸோ ரெண்டாவது பியோட வேல்யூ 10 கொடுக்குறேன். ஸோ அப்போ கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆகிறப்போ அங்கே வந்துட்டு எதுவும் நடக்காது. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகாது. எனக்கு அவுட்புட் எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இப்போ மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேசஸ்க்குள்ளே தான் வந்துட்டு என்னோடய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு அதாவது வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு ரன் ஆக வேண்டியது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னா நீங்கள் இந்த பிரேசஸ் இல்லாமையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த பிரேசஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னாலும் ஸோ அந்த ஒரு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இஃப்க்கு ரெலவெண்ட்டான ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்துட்டு இஃப் ட்ரூவாக இருக்கிறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகும். இப்போ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரன் ஆகணும். அதாவது இஃபில் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரேசஸ், ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ்ங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்னொரு printf நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ printf. ஸோ அந்த printfக்குள்ளே ஏபி வேல்யூஸ் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். %d அதே மாதிரி வந்துட்டு பியோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பியோட வேல்யூ %d. ஸோ ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு ரன் பண்ண வைக்கிறது அந்த வேல்யூ. ஸோ 10 ஸ்பேஸ் வந்துட்டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போது ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே ஸ்லாஷன் கொடுத்தோம்னா ஸோ அடுத்த லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் ஸ்லாஷன் கொடுக்குறேன். ஸோ ஆல்ட் F9 கண்ட்ரோல் F9. ஸோ நான் வந்துட்டு 12 அதே மாதிரி வந்துட்டு 13 அப்படின்னு 2 வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 13 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்குது. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்றது அங்கே கொடுக்கல. ஸோ இஃப் சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுனாலும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்குறோம். சின்டாக்ஸ் பார்க்குறோம். ஸோ கண்டிஷன் வந்துட்டு இஃப்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது எனக்கு ரன் ஆகும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பிளாக், அதாவது எல்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். அதுக்கான ஃப்ளோ சார்ட்டு.
ஸோ இஃப்ல ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு, கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறப்போ அந்த எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ என்னோட ஏதாவது ஒன்று ரன் ஆகும் கண்டிப்பாக. ஸோ ஒன்றா ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ ஏதாவது ஒன்று ரன் ஆகும். ஸோ ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டு ப்ரோக்ராம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். இஃபல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இஃபல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 வேரியபிள் இன்புட்டாக வாங்கணும். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பின்னா நான் என்ன பண்ணுறேன், ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இஃப் சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நான் அந்த எல்ஸ் பார்ட் அப்படின்றது வந்து நான் கொடுத்துருக்கேன். இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட் அப்படின்றது ரன் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் என்ன ஆகும், ஸோ இஃப் சப்போஸ் அது நாட் ஈக்குவலாக இருந்துச்சு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணலாம். என்ன ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ Alt F9 அதே மாதிரி Control F9ங்கிறது ரன் பண்ணுறதுக்காக. ஸோ 2 வேல்யூ வந்துட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ 10 20 சொல்லிட்டு 10 20 கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படின்றது ட்ரூ ஆகும். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 வேல்யூ ஈக்குவலாக கொடுக்கலாம். ஸோ ஈக்குவலாக கொடுத்தாலும் வந்துட்டு எனக்கு ஸோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுனாலும் எனக்கு வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எல்ஸ் பார்ட் அப்படின்றதுக்கு போகிறோம். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது ரன் ஆகணும். அந்த இதை வந்துட்டு நம்ம எல்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல கொடுப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்றது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே ரன் ஆகுது. இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கான இன்புட் வாங்குறேன். ஸோ வாங்குற இன்புட் வந்துட்டு 18 இல்லை 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது வந்து கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா ஏஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ எலிஜிபிள் டு ஓட். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 18க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் என்ட்ரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்துட்டு 10ன்னு கொடுக்குறேன். நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 25 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ 18 அப்படின்னு சொல்லியும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ 18 அப்படின்னு கொடுக்குறப்பையும் எனக்கு எலிஜிபிள் டு ஓட்டுன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இன்னொரு ப்ரோக்ராம். ஸோ ஃப்ளோட்டில் வந்துட்டு மணின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மணிங்கிற வேரியபிளுக்கு உண்டான இன்புட் அப்படின்றது வாங்குறேன். ஸோ வாங்குற வேல்யூ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ₹1 கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது வந்துட்டு 50 பைசே 25 பைசே அப்படின்ற மாதிரி, அதாவது ₹1 கம்மியாக இருந்துச்சுன்னா பைசே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ₹1 மேலே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ருப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 2 அந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் கொடுக்குறப்போ அதை வந்துட்டு ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். கொடுக்குறேன் 0.50. ஸோ 50ங்கிறது பைசே இல்லையா. ஸோ 50 பைசே அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ 12 அப்படின்னு கொடுக்குறேன். 12 rupees அப்படின்ற மாதிரி காமி. ஸோ இதுதான். Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still